கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மனதோடு கூட ஐக்கியப்படுகிற தேவ ஊழியர்கள் யாவருக்கும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை என்னுடைய ஊழியத்தின் சார்பிலேவும் குடும்பத்தின் சார்பிலும் கொண்டு வருகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவ ஊழியக்காரர் வின்சென்ட் ஐயா அவர்களுக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கொரோனா என்கிற சத்தம் பூமி எங்கிலும் துணிக்க ஆரம்பித்து விட்டது. எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை தொடங்கி அரசாங்கத்தினுடைய வல்லரசுகள் வரைக்கும் தலைகளாய் நிலைமைகளை திருப்பி போட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாம் கேட்டிராத, இதுவரைக்கும் நாம் யோசித்திராத, சிந்தித்திராத விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் நிறைவேறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்படுகிறதையும், எல்லா பக்கத்திலேயும் கவனங்கள் எல்லாம் வெவ்வேறு பக்கம் திசை திருப்பப்பட்டு கொண்டே இருக்கிறதையும் நான் பார்க்கிறோம். ஒரு பக்கம் வியாதியின் கொடூரம், இன்னொரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் தனிமை, இன்னொரு பக்கம் பசி, பொருளாதார வீழ்ச்சி, இன்னும் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் மூடப்பட்டிருக்கிற நிலை, எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லாத அற்றுப்போன நிலை, எவைகளெல்லாம் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டதோ அவைகளெல்லாம் நம்பிக்கை இழந்து போனது, எவைகளெல்லாம் மதிப்பு என்று நினைத்திருந்தார்களோ அவைகளெல்லாம் மதிப்பிழந்து போனது, எவர்களுக்கெல்லாம் நிரந்தரம் என்று எதையெல்லாம் நினைத்தார்களோ அவைகளெல்லாம் நிரந்தரமற்றவைகளாய் இருப்பதை உணர வைத்திருக்கிறது இந்த கொரோனா. ஒரு பக்கம் தீங்கும், இன்னொரு பக்கத்திலே அநேக நன்மைகளையும் இந்த கொரோனா விட்டு சென்றிருக்கிறது என்பதை நம்மால மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த நேரங்களிலே நிறைய விஷயங்கள் தலைகளாய் மாறி வருகிறது. நான் இதுல ஒரு விஷயம், கீழே இருக்கிறவர்கள் மேலேயும் மேல இருக்கிறவர்கள் கீழே வருகிற சூழ்நிலைமைகள், அதாவது பொருளாதாரத்திலே உயர்ந்திருக்கிறவர்கள் கீழே தள்ளப்படுகிறதும், கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் உயர்த்தப்படுகிற ஒரு ஷிஃப்டிங் நேரிடக்கூடிய காலங்களாகவும் இது இருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, வேதத்தின்படியாக சொல்லணும்னு சொன்னா முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருக்கக்கூடிய காலம். நான் பொருளாதாரத்தை குறித்து நான் இதை சொல்லவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட எந்த ஊழியங்கள் எல்லாம் மகிமையாய் நின்றதோ, எந்தெந்த ஊழியங்கள் எல்லாம் பெரிய ஊழியங்கள் என்று பெயர் பெற்றதோ அதை காட்டிலும் எந்த ஊழியங்கள் எல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டதோ, எந்த ஊழியர்கள் எல்லாம் சோர்ந்து போயிருந்தார்களோ, தளர்ந்து போயிருந்தார்களோ, உதவியற்ற நிலைமையில நின்றார்களோ அவருடைய ஊழியங்கள் எல்லாம் திரும்ப அவைகள் துளிர்விட்டு மகிமையிலே எழும்பப்படும். வேதம் சொல்லுகிறது, அவர் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி கட்ட உண்மை உள்ளவர், முன்பு இருந்தது போலவே திருப்பி எழுப்பி கட்ட உண்மையுள்ளவர். விழுந்து போன சபைகள், வீழ்ச்சி அடைந்து பின்மாற்றத்திலே போன பாரம்பரியத்திலே சிக்குண்ட ஊழியங்கள், சபைகள் எல்லாம் திரும்ப எழுப்பப்படுகிற காரியம். எங்கு பார்த்தாலும் ஒரு பெரிய சத்தம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில, எழுப்புதல் வரப்போகிறது, எழுப்புதல் வரப்போகிறது, எழுப்புதல் வரப்போகிறது. வேதாகமத்திலே எழுப்புதல் என்பது 4 நிலைகளிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 1, தூங்குகிறதிலிருந்து எழுப்புதல். 2, வியாதிப்பட்டதிலிருந்து எழுப்புதல். 3, மரித்தவர்களை எழுப்புகிறது. 4, மயக்க நிலையில இருக்கிறவர்களை எழுப்புகிறது. அப்படியானால் எழுப்புதல் என்று சொன்னாலே இந்த 4 நிலைகளும் இன்றைக்கு சபைக்குள்ளாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டோம் என்பதுதான் அடையாளமாய் இருக்கிறது. அப்படி ஒத்துக்கொண்டிருக்கிற பட்சத்திலே தான் தேவன் எழுப்புதலை கொண்டு வர உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு எழும்பி இருக்கிறவர்களை எழுப்ப வேண்டியது அவசியம் இல்லை. ஒரு கண் விழித்திருக்கிறவர்களை எழுப்ப வேண்டியது அவசியம் இல்லை. அவர்கள் எதுக்காக ஜெபிக்கணும்னு பார்த்தா அவங்க இன்னொரு நிலைக்கு கடந்து போவதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்ப எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிறோமே, ஆனால் சபை விழுந்து விட்டது, சபை தூங்கிவிட்டது, சபை வியாதிப்பட்டு விட்டது, சபை மயக்கத்திற்கு போய்விட்டது. இது எல்லாவற்றுக்கும் வசனம் உங்களுக்கு தெரியும். கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, உங்களை இப்படியாய் மயக்கினது யார் என்று சொல்லுகிறார். எபேசிய நிருபத்தில மரித்தோரை விட்டு
தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஆக தூங்குகிறவர்களை, மரித்தவர்களை எழுப்புகிற நிலை. எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று வியாதி நிலைமையை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேலில் ரண வைத்தியன் இல்லையோ என்று கேட்கிறார். ஆகையினாலே இது எல்லாம் வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு எழுப்புதல் என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய சுகம் இறங்க வேண்டும். ஒரு எழுப்புதல் என்று சொன்னால் தட்டி விடுகிற ஒரு வெளிச்சம் அல்லது அந்த உணர்வை உண்டாக்குற ஒரு வெளிச்சம் மேலே படும் பொழுது, அந்த காலை சூரியன், நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது, ஒரு வெளிச்சம் படும் பொழுது எழுந்திருக்கிற அந்த எழுப்புதல் உண்டாக வேண்டும். சுகமளிக்கப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிற அந்த வல்லமை தேவ ஜனங்களுக்குள்ளாக இறங்க வேண்டும். அதான் நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதை போல, கிறிஸ்துவை மரித்தொருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களுடைய மரண சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே, அந்த வசனத்தை போலவே நம்ம உயிரோடு எழுப்ப வேண்டும். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை, அதனாலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால், நம்மை தேவன் உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே நிரப்ப வேண்டும். பிரியமானவர்களே, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில மயக்கம், வியாதி, மரணம், அதோடு கூட தூக்கம், இவைகளிலிருந்து எழும்புவதைப் போலவே தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. தூசியிலே அங்கே உட்கார்ந்து அந்த பழைய புழுதியில உட்கார்ந்து இருக்கிற நிலையிலிருந்து எழும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்ப இந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டியது சபைக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. பிரியமானவர்களே, நிச்சயமாக தேசத்திலே எல்லாரும் சொல்லுகிறதை போலவே ஒரு எழுப்புதலை நாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக், ஒரு பயங்கரமான ஒரு நிலை சபைகளெல்லாம் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பூட்டப்பட்டிருக்கிறது. ஆராதனைகள் அற்ற நிலைமைகளிலே ஜனங்கள் அங்கலாய்த்து போய் நிற்கிறார்கள். ஊழியர்கள் அதை காட்டிலும் பயங்கரமான குழப்பத்தில் நிற்கிறார்கள். நான் கட்டி பாரத்தோடு கூட கட்டி எழுப்பின சபை, தேவனிடத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்து ஆத்துமாக்களை கொள்ளையாடின, அறுவடை செய்த சபை இன்றைக்கு வெறுமனே பூட்டப்பட்டிருக்கிறதே. பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய ஊழியங்கள் எல்லாம் இயங்காமல் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறதே. இதனுடைய விளைவு என்னவா இருக்க போகிறது என்பது ஒவ்வொரு ஆவிக்குரிய தலைவர்களுக்கும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் உள்ளாக எழும்புகிற ஒரு மிகப்பெரிய பாரம், கேள்வி. பிரியமான தேவ ஊழியர்களே, இந்த நேரத்தில் இந்த வசனம் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அது என்ன அப்படின்னு சொன்னா, செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம், சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரான செப்பனியா இப்பொழுது நம்மோடு கூட பேசி இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்த அவர் வருகிறார். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லணும்னு தோணலையா? இந்த வசனம் பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையின் நிமித்தம். பண்டிகை ஆசரிப்பு என்று சொன்னால், இந்த இடத்திலே இந்த சூழ்நிலைமைகளுக்கு ஏற்றாற்போல நம்ம வைத்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய சபை கூடி வருகிற அந்த பண்டிகையின் நாள் இல்லாமையினால் உண்டான நிந்தை, அந்த வேதனை, அந்த மோர்னிங், சஞ்சலப்படுகிறவர்களை, அந்த மோர்னிங் உண்மையான பாரமுடையவர்களை 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவர் திரும்ப கூட்டிக் கொள்ளுவன் வாக்குரைக்கிறார். முதல் கேட்டகரி சபையின் மனுஷராய் இருக்கிறவர்கள். நம்முடைய சபையின் மனுஷராய் இருக்கிறவர்கள், தேவ சபையின் மனுஷராய் இருக்கிறவர்கள். சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் சபையின் மனுஷர்களாய் இருந்துவிட மாட்டார்கள், இருந்துவிட முடியாது. ஏன்னா சபை என்பது அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சொத்து. அந்த சபையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு.
அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபையின் மனுஷரை ஆண்டவர் திரும்ப ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன் என்று வாக்குரைக்கிறார். இரண்டாவது, இப்ப பெரிய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. நோ கமிட்மெண்ட்ஸ், நோ ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ். அப்ப இப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வெக்கேஷன் விட்ட மாதிரி இருக்குது. காவல்துறையினருக்கு இன்றைக்கு ஸ்கூல் பிள்ளைகளையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த கொரோனா வைரஸ் ஊரடங்கு காலங்களில் அடக்கிறது பெரிய சவாலாக இருந்தது. நம்ம அந்த வேடிக்கையான காட்சிகளை ட்ரோல் கேமரா வழியாக பிடிச்சதை நம்ம எல்லா தொலைக்காட்சியிலேயும் ஊடகங்கள் வழியாக நம்ம பார்த்தோம், நகைத்தோம். சில நேரம் வேடிக்கையாக இருந்தது. கிரிக்கெட் விளையாட போகிறது, அதுக்கப்புறம் அங்கங்கே கபடி விளையாட போகிறது, இப்படி பல காரியங்கள்ல அவங்களுக்கு இது வெக்கேஷன் மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் இங்கேயும் போய் விளையாடலாம், அங்கே போய் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஓடினாங்க. இதே மாதிரி ஒரு கூட்ட சபையாருக்கு இப்போ வெக்கேஷன் மாதிரி இருக்கும். சண்டே ஆச்சுன்னா ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் வெனஸ்டே ஒரு ப்ரேயரு, ஃப்ரைடே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரு. இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஓடி வரணுமே, அப்படி வரலன்னா பாஸ்டர் எங்களை தேடி வருவாரே. இப்போ இந்த 2.5 months ஒரு கூட்டத்திற்கு பெரிய விடுதலையா இருக்கும். அப்பா, சண்டேல கூட நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது வெனஸ்டேலையும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜாலியா வீட்டில் இருக்கிறோம், அந்த கமிட்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டாகிற நிந்தையை சுமக்கிற, சஞ்சலப்படுகிற கூட்டம். ஆராதனை இல்லையே, எங்கள் தேவனை ஆராதிக்க எங்களால் கூடி வர முடியவில்லையே, எங்கள் தேவ ஊழியரோடு இணைந்து நாங்கள் ஆராதிக்க முடியவில்லையே, தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கடந்து சென்று இஸ்ரவேலர்களைப் போல நாங்கள் கானாவூருக்கு போய் எங்கள் கானாவூரில் நின்று, எங்கள் அடைக்கல பட்டணத்தில் நின்று, அந்த மலையினிடத்தில் நின்று அந்த மகிமையை கண்டு அதை உணர்ந்து ஆராதிக்க முடியவில்லையே என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை கர்த்தர் நிச்சயம் திரும்ப சபைக்குள் கூட்டி வருவார். தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இத காரணம் இல்லாம இந்த வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. காரணம் இல்லாம கர்த்தர் இந்த வாய்ப்பை உங்களோடு கூட பேச எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட திட்டம் தெளிவுமாய் பேசுகிற வார்த்தை, யாரெல்லாம் சஞ்சலப்பட்டாங்களோ, யாரெல்லாம் அங்கலாய்த்தார்களோ, யாரெல்லாம் மனதிலே வேதனைப்பட்டார்களோ, அவர்கள் எல்லாரையும் நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று கர்த்தர் இந்த நேரத்தில் வாக்குரைக்கிறார். இந்த நேரத்தில் வாக்குத்தத்தமாய் இடைப்படுகிறார். சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. எப்பொழுது சபை திறக்கும், எப்பொழுது நாங்கள் கூடி வருவோம் என்று சொல்லி அந்த ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சரி, இப்ப அவர் கூட்டி சேர்க்கிறான்னு வாக்குரைத்தாருன்னா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்முடைய வேலை என்ன, நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் நம்ம கிட்ட இருந்து என்னத்தை அவர் செய்யணும்னு சொல்லி விரும்புறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பேச விரும்புறேன். அவர் வாக்குரைத்தார் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஒரு பக்தன் இப்படியாய் ஒரு வார்த்தையை சொன்னார், ஆண்டவர் இல்லாம, கர்த்தர் இல்லாம நம்மளால இந்த பூமியில ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் இல்லாம இந்த பூமியில நம்மளால நிச்சயம் எதையும் செய்ய முடியாது. அதே சமயத்துல கர்த்தரும் நம்ம இல்லாம எதையும் அவர் செய்ய விரும்பல. செய்ய முடியாதுன்னு இல்ல, செய்ய விரும்பல. உங்களையும் என்னையும் கொண்டுதான் இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே, உங்கள் கிராமத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்களுடைய தேசத்திலே கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். அப்ப அவர் நம்மை கொண்டுதான் எதை செய்யணும்னாலும் செய்ய விரும்புறாரு அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட சில குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்துல இயல்பாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா சோர்வு.
ஒரு விதமான தளர்வு. நான் கம்யூனிகேட் பண்ண எல்லா ஊழியர்கள்கிட்டையும் நான் பார்த்த ஒரு சுபாவம் என்னன்னா, ஒரு விதமான சோர்வு அவருடைய உள்ளத்தை ஆள ஆரம்பித்து விட்டது. ஒரு பக்கம் ஆராதனை இல்லை, ஒரு பக்கம் ஹவுஸ் விசிட் போக முடியல, ஜனங்களோடு கூட நேரடியான தொடர்பு இல்லை, பொருளாதார ரீதியிலே மிகப்பெரிய தாக்கம், பாதிப்பு, சபை அப்படியே வெறுமனே இருக்கிறதை கண்டதான ஒரு சோர்வு இருக்கிறத என்னால் கவனிக்க முடிந்தது. இந்த சோர்வுக்கு விதிவிலக்கு நானும் இல்லை பிரியமானவர்களே, எனக்கும் அந்த சோர்வு வந்தது. ஆனால் இந்த சோர்வுக்கு பதிலாய் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மகிட்ட இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படி சொன்னா, வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம், அதே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த விஷயத்தை கர்த்தர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. பயத்துக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் கடந்த நாளில் நான் வாசித்தேன். பயம் என்பது உள்தாப்பால். பயம் என்பது உள்தாப்பால். யாரும் திறக்க முடியாது. இந்த உள்தாப்பால நம்ம திறந்துகிட்டு வெளியில வந்தாதான் வெளியே வர முடியும். யாராவது நம்மளை இதுல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க நினைச்சா யாரும் கொண்டு வர முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார் ஆண்டவர், பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லுவார். ஆனா பயப்படாம இருக்கணுங்கிற ஒரு முடிவை யார் எடுக்கணும்னா நம்ம தான் எடுத்து ஆகணும். அத்திமலம் துளிர் விடாம இருக்கும், திராட்சை செடியில பலன் கூடாம போகும், மந்தையில ஆடுகள் இல்லாம போகும், தொழுவத்தில மாடுகள் இல்லாம போகும். இதெல்லாம் நடந்ததுன்னா இயல்பா நமக்கு வர வேண்டியது என்னன்னா, சோர்வுதான், கலக்கம்தான், குழப்பம்தான், கண்ணீர் தான் இயல்பா இயற்கையா வரணும். ஆனா அங்க தீர்க்கன் முடிவெடுக்கிறாரு. நான் அழ வேண்டிய சூழ்நிலைமை தான், நான் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலைமை தான், நான் குழம்ப வேண்டிய சூழ்நிலைமை தான், நான் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலைமை தான். ஆனா நான் ஒன்று முடிவெடுக்கிறேன், நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இப்ப நம்ம தான் முடிவெடுக்கணும். டிசிஷன் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். நான் பயப்பட மாட்டேன், நான் அங்கலாய்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். முடிவெடுத்து உள்தாப்பால திறந்துக்கிட்டு வெளியே வாங்க. அந்த பயம்ங்கிற அந்த உள்தாப்பால போட்டுட்டீங்க. இந்த 2 மாத காலங்கள் ஊழியத்தின் நிலைகளும் உலகத்தின் நடக்கிற சம்பவங்களினாலே நம்ம உள்தாப்பால் போட்டுட்டு, என தனித்திருங்கள்ங்கிற சத்தம் வர வர நம்ம உள்தாப்பால் போட்டு அறையில ஒரு மூலையில முடக்கப்பட்டு உட்கார்ந்துட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி இப்பொழுது கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அந்த தாப்பால திறந்து வெளியே புறப்பட்டு வரும்படியாக கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். தாப்பால திறந்து வெளியே வாங்க. கொளுத்த கன்றுகளை போட வளரும்படியாக நீங்க வெளியே வாங்க. பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. பயத்துக்கு பதிலா எச்சரிப்பை கொண்டு வாங்க. பயத்துக்கு மாற்றா எச்சரிப்பை கொண்டு வாங்க. இதுவரைக்கும் இருந்த அலட்சியம் போதும், இதுவரைக்கும் இருந்த நிர்விசாரம் போதும், இதுவரைக்கும் இருந்த ஏனோ தானோ என்கிற ஊழிய நிலைமை போதும். இப்பொழுது வெளியே வந்து எச்சரிப்பு உடையவர்களாக இனி ஊழியத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமாக, நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இது ஒன்று பயம். 2வது அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன் கைகளை தளர விடாதே. Let not your hand be weak. Again, I want to repeat the word, let not your hand be weak. உங்கள் கைகளை தளர விட்டுடாதீங்க.
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாம உன் கைகளை தளர விடாம இருந்தால் நான் என்ன செய்வேன்னா, உன் ஜனங்களை பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ள முடிவும் கூட்டுவேன் என்று வாக்குரைக்கிறார். ஆனா இது ரெண்டுத்துக்கு ஊழியக்காரனாகிய நம்ம கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிறது, பயப்படாம நிக்கணும், கைகளை தளர விடாம இருக்கணும். ஏன் நம்ம பயப்படாம இருக்கணும், ஏன் கைகளை தளர விடாம இருக்கணும்னா, இந்த காரியத்தை என்னது, நான் ஏகமாய் ஜனங்களை கூட்டிக் கொள்ளுவேங்கிற அந்த வேலையை நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். சிக்கலாக்கு கொள்ளையடிக்கப்பட்டாச்சு, முழுக்க சூறையடிக்கப்பட்டாச்சு. எல்லா ஜனங்களும், சிக்கலாக்கு ஜனங்கள் எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா கல் எரித்து அடிக்க வராங்க. அப்ப அந்த நேரத்துல தாவீது போய் ஏபோத்தை கொண்டு வர சொல்லி முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறார். அப்ப ஜெபிக்கும் பொழுது, அப்ப ஜெபத்துல அவர் என்ன செய்தார்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அப்ப கர்த்தருக்குள்ள என்ன திடப்படுத்தி கொண்டார்னா, என்னாலதான் இழப்பு வந்தது, என்னாலதான் சூறையடிக்கப்பட்டது, என்னாலதான் நிந்தை வந்தது என்று சொல்லுகிறது உண்மை. ஆனால் என்னை கொண்டே அந்த மீட்சியை, என்னை கொண்டே அந்த 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 காரியத்தை திருப்பி கொண்டு வருகிறதை கர்த்தர் செய்ய வேண்டும், செய்வார் என்கிறது தான் அந்த திடப்படுத்தி கொள்ளுதல். தேவ ஊழியர்களே, இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள். கர்த்தருக்குள் உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். ஏன் கர்த்தருக்குள் உங்கள் கைகளை தளர விடாம இருக்கணும்னு சொல்லி ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார் என்று சொன்னா, உங்களை கொண்டுதான் பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்படுகிறவர்களை அவர் கூட்டி சேர்க்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க அல்லேலூயா சொல்ற சூழ்நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, இதுவரையும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இனி வரும் நாட்களிலே உங்கள் ஊழியத்திலே அவர் செய்ய போகிறார். சிதறி போனவர்கள், எப்ப சிதறி போனவர்கள்? இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இல்லை, இதுக்கு முந்தின நாட்களிலே, பூர்வ காலங்களிலே உங்களுடைய ஊழியத்தை விட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணி, உங்களை நிந்தித்து, உங்களை அவமதித்து, உங்களை வேதனைப்படுத்தி போனவர்களை கூட கர்த்தர் திருப்பி கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராய் இந்த நாட்களிலே அவர் வெளிப்பட போகிறார் என்பதை நான் கிறிஸ்துவுக்குள்ள தாழ்மையா விசுவாசிக்கிறேன். என் கூட நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கைகளை தளர விட்டுடாதீங்க. உங்க கைகளை தளர விட்டுட்டா கர்த்தர் யாரை கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும்? யாரை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும்? அதனாலதான் எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஆகையால் நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திடப்படுத்தி நிறுத்துங்கள். ஏசாயா 35:3 நாம் வாசிக்கிறோம். திடப்படுத்தி நிறுத்துங்கள். திருவளம் பற்றுகிறார். யோபுவின் புஸ்தகம் பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தா என்று சொல்லுகிற வார்த்தை வருகிறது. என் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட அந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இனிமே நான் கட்டின, நான் எடுத்த பிரயாசம், நான் விட்ட கண்ணீர், நான் போட்ட எல்லா முயற்சிகளும் வீணாய் போனதே, இனி எப்படி இவர்கள் கூடி வருவார்கள்? இவர்கள் வேறு பக்கம் திசை திருப்பப்பட்டு விட்டார்களே, என் மந்தையின் ஆடுகளெல்லாம் சிதறி போய்விட்டதே, இவர்களை திரும்ப கொண்டு வருவது கூடுமோ என்கிற கேள்வியோடு அமர்ந்திருக்கிற தேவ ஊழியர்களே, இதோ உங்களுக்கு நேராய், தயவு மன்னிக்கவும் தாழ்மையா சொல்லுகிறேன், உனக்கு நேராய் இந்த வார்த்தை
கடந்து வருகிறது. எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை எல்லாரும் பார்க்காம இருக்கலாம், இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் கடத்தியும் போயிடலாம், இப்ப ரிமோட்டை வச்சு மாத்தலான்னு கூட முடிவெடுத்து கடந்து போகலாம். ஆனா இதுல வருகிற வார்த்தை எல்லாருக்கும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா யாரோ ஒரு நபரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அந்த நபர் யாருங்கிறது எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். என்னுடையவர்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவருடையவர்களாய் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் தேவனுடையவர்களாய் இருப்பீர்களே ஆனால், அவருக்கு சொந்தமானவர்களாய் இருப்பீர்களே ஆனால், இந்த வார்த்தையிலே நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தி நீங்கள் அமர்ந்து தேவ ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் உற்சாகத்தையும் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, தளர்ந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமா உங்களுடைய ஊழியத்துல இப்ப தேவையானதை செய்யுங்க. உங்களால முடிந்ததை கொஞ்சம் செய்ய ஆரம்பிங்க. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு நீங்க நினைத்து பார்க்காத ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்திருப்பீங்க. இன்றைக்கு நீங்க இந்த நேரத்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணி செய்ய முடிந்ததை செய்து கொண்டே இருங்க. தேவையானது என்ன? ஜெபம், வேதம் வாசிப்பது, கற்றுக்கொள்வது, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவது. நிறைய கற்றுக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களை வாய்ப்புகளுக்கு ஆயத்தப்படுத்தும். அந்த வாய்ப்புகள் எப்பொழுது வரும் என்று தெரியாது. திடீரென்று ஒரு வாய்ப்பு வரும்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டதை வைத்து நீங்கள் தேவனுக்கென்று பலத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும். இப்படிப்பட்ட நேரங்கள் நமக்கு திரும்ப கிடைக்கிறது அரிதானது அல்லவா? இந்த நேரங்களை சரியா நம்ம உபயோகப்படுத்தியிருக்கிறோமே ஆனால், உபயோகப்படுத்தியிருப்போமே ஆனால், கர்த்தர் வரும் நாட்களிலே அநேக வாய்ப்புகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியங்களிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கைகளை திடப்படுத்துகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததாக, இந்த கைகள் திடப்படுத்த வேண்டியதனுடைய அவசியம் என்ன? இந்த கைகள் திடப்படுத்துகிறதுனாலே ஏன் நான் திடப்படுத்தணும்? அல்லது இதை திடப்படுத்துகிறதற்கு கர்த்தர் ஊன்றுகோலாய் கொடுக்கிற சில சம்பவங்களை, ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நான் வேகமாய் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல நாம் எல்லாருக்கும் தெரியும், அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் பொழுது மோசேவின் கைகளை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிற வரைக்கும் அங்கே இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை முறியடித்தார்கள் என்று சொல்லி, அந்த இடத்துல அவன் கைகளை தாங்கி முடியாம தன் கைகளை கீழே போடும் பொழுது அந்த இடத்துல தேவ ஊழியர்களை கொண்டு, தேவ தாசர்களை கொண்டு கர்த்தர் திரும்ப அவருடைய கைகளை கர்த்தர் அவர்களை தூக்கி தாங்கி நிறுத்தும் பொழுது, தாங்கி நிறுத்துகிற பட்சத்தில் அவர்கள் மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க கைகளை தளர விட்டுடாதீங்க. நிச்சயமாய் உங்கள் கைகளை தளர விடாதபடி தாங்குகிற ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய கரங்களை தாங்குகிற ஜனங்களினாலே கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னால முடியல, இனிமே எப்ப போய், இனிமே என்னுடைய வயதிற்கு, இனிமே என்னுடைய பலனுக்கு நான் எப்ப போய் திரும்ப எல்லாரையும் ஒண்ணு கூட்டுவேன்னு சொல்லி தளறுகிற நேரத்தில் ஏற்ற நபர்களை கொண்டு கர்த்தர் உங்களோடு இருந்த அந்த காரியத்தை, அதாவது தம்முடைய ஜனங்களை அவர் திருப்பி கூட்டி சேர்க்கிற வேலையை அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே போல யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த பொழுது அங்கே ஆயி பட்டணத்து இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துல பதிவு இருந்து அவர்கள் அந்த பட்டணத்தை சுதந்தரித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பதிவு இருக்கிற ஜனங்கள், அவன் அந்த ஈட்டியை நீட்டி இருக்கிற வரைக்கும் அங்கே இஸ்ரவேலர்கள், தேவ ஜனங்கள் அந்த பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ளுவதற்கு அது காரணமாய் இருந்தது. இந்த நேரத்திலே கூட உங்களுடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க கரங்கள் நீட்டப்பட்டிருந்தா தான், உங்கள் கரங்களை தளர விடாம இருந்தா தான் ஒரு கூட்ட ஜனம் சத்துருவின் மேற்கொள்ளும்படியாக தேவனுக்காய் அவர்கள்
பதிவிருக்கிறவர்களாயிருப்பார்கள். ஜப நிலையிலே அவர்கள் நிற்கிறவர்களாயிருப்பார்கள். ஜப நிலையிலே நின்று போராடுகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். உங்கள் ஈட்டியோடு கூட உங்கள் கரங்கள் நீட்டப்பட்டிருக்க வேண்டும். நீங்க உங்க கைகளை தளர விட்டுட்டா அவங்க பதிவிருக்கிறதுல அவர்கள் தளர்ந்து போயிடுவாங்க. தேசத்தை சுதந்திரிக்கிறதுல அவர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க கைகளை தளர விட்டுடாதீங்க. பதிவிருக்கிறவர்களை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். உங்களை தாங்கி பிடிக்கிறவர்களை கர்த்தர், உங்கள் கரங்களை தளர விடாதபடி தாங்கி பிடிக்கிற ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, நீங்க தளர விடாம இருந்தா தான் அவங்க பதிவிருப்பாங்கிறார். பக்தியிலே, ஆவிக்குரிய வைராக்கியத்திலே, அர்ப்பணிப்பிலே, பரிசுத்த வாழ்க்கையிலே, நீதியிலே, உத்தமத்திலே, ஜப வாழ்விலே அவர்கள் இன்னும் பதிவிருக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். நம்ம தலைவன், ஒரு தலைவனின் வீழ்ச்சி ஒரு சமுதாயத்தின் வீழ்ச்சி என்று சொல்வார்கள். ஒரு தலைவன் தன் கைகளை தளர விட்டுட்டா, தன்னுடைய அர்ப்பணிப்பை சோர்வு அடைய விட்டுட்டா, தன்னுடைய தியாகத்திலே நிர்விசாரம் காட்டிட்டா, தன்னுடைய தரிசனத்திலே அப்படியே பின்னோக்கி இழுக்கப்பட்டுட்டா, ஐயோ, அந்த நிலை மிக பரிதாபமான நிலை. பிரியமானவர்களே, நம்மை நம்பி இருந்து நம்மை முன்மாதிரியாய் வைத்து நம்முடைய பேட்டர்னை பின்பற்றி வந்த அநேக ஜனங்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். பிரியமானவர்களே, ஆகையினாலே நம்முடைய கைகளை தளர விடாதபடிக்கு தொடர்ந்து நாம் உயர்த்தி நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எழும்பி நில்லுங்க கர்த்தருடைய ஊழியர்களே. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஓ, ராக்காலங்களிலே உங்கள் கரங்களை உயர்த்தி நின்ற தேவ ஊழியர்களே, உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி நின்ற தேவ ஊழியர்களே, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது தளர்ந்து போன முழங்கால்களை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, எதை விதைத்திருக்கிறீர்களோ, எதை கண்ணீரோடு விதைத்தீர்களோ, அந்த கண்ணீர் வீண் போகவே போகாது. அதற்குரிய கம்பீரமான அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை தாங்கும்படியான மனிதர்களை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, உங்களுக்காய் பதிவிருக்கிறவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து கட்டும்படியாக ஆசா அவனுடைய காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். வார்த்தை தீர்க்க தரிசனம் கேட்ட பொழுது, தீர்க்க தரிசனத்தை அவன் கேட்ட பொழுது கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கும்படியாக அவருடைய கைகளை திடப்படுத்துகிறார்களாம். நம்ம வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமம், 2 Chronicles, 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம் 8. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். திரும்ப சொல்றேன், திரும்ப வாசிக்க விரும்புற அந்த வசனத்தை. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, praise the Lord, hallelujah, ஒரு ரினியூவல் உண்டாகிறது. ஒரு ஊழியக்காரருடைய கைகள் திடப்படணும். இப்பொழுது கைகள் திடப்படுறதுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறார்னா, தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். இதோ இப்பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் கடந்து வருகிறது. இந்த தீர்க்க தரிசனம் வந்த உடனே இப்பொழுது உங்கள் கைகளை திடப்படுத்துங்க. ஏன் கைகளை திடப்படுத்தணும் தெரியுமா? நீங்க கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கணும். கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கணும். அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க
கிட்ட உண்டு என்பதை இப்பொழுது கர்த்தர் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, அந்த புதுப்பிக்கிற வேலையை கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுக்கிறார். அந்த புதுப்பிக்கிற வேலையை கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுக்கிறார். மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே புதிதாக்கப்பட்ட மனதை போல ஒரு வல்லமையான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அப்ப இப்பொழுது கர்த்தர் உங்கள் மனதை புதிதாக்கிறார். ஏன் புதிதாக்கிறார்னா, கர்த்தருடைய பலிபீடத்தை கர்த்தர் உங்களை கொண்டு புதிதாக்க போகிறார். ஒரு புதிய எல்லைகளிலே கர்த்தர் நடத்த போகிறார். பழையனவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக பழைய பாரம்பரியங்கள், பழையதாய் இருந்த பலவிதமான இருள், சோர்வுகள், அங்கலாய்ப்புகள், பாவங்கள், அசுத்தங்கள், விக்கிரகங்கள், இவைகள் எல்லாம் பலிபீடத்தை கரைப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இதோ சீக்கிரத்திலே இந்த கொரோனா லாக்டவுன் ரிலீஸ் ஆகி கர்த்தர் சபையை திறக்கிற பட்சத்திலே உங்களுடைய பலிபீடங்கள் எல்லாம் புதிதாக்கப்பட போகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதன் மூலமாக கர்த்தர் இப்பொழுது திடப்படுத்துகிறார். உங்கள் கைகளை தளர விடாதபடி திடப்படுத்துங்க. ஏன் கைகளை தளர விடக்கூடாதுன்னா, பண்டிகையின் ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை கர்த்தர் ஏகமாய் கூட்டி சேர்த்துக் கொள்ள போகிறார். அதற்காக கர்த்தர் கைகளை திடப்படுத்தணும். எப்படி கைகளை திடப்படுத்தணும் தெரியுங்களா? உங்களை தாங்குகிற மனிதர்கள் உண்டு என்கிற ஒரு காரியத்தை நிமித்தமாய் திடப்படுத்தணும். எப்படி திடப்படுத்திக் கொள்ளணும் தெரியுமா? ஐயோ, என் கைகளை நான் தளர விட்டா என்னை நம்பி பதிவிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, என்னை நம்பி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, என்னை நம்பி தேவனை பின்பற்றும்படியாக எத்தனை எதிர்ப்புகளை சகித்து, எத்தனை போராட்டங்களை சகித்து என்னை நம்பி நின்றார்களே, எனக்காய் வந்து நின்றார்களே, அந்த ஜனங்களை பார்த்து நான் என் கைகளை தளர விட மாட்டேன். ஈட்டியை நோக்கி நான் நீட்டப்பட்டவனாய் நான் நிற்பேன். அப்பொழுது அந்த ஆயி பட்டணத்தை நாங்கள் பிடித்து சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்கிற ஒரு காரியத்திற்காக நான் கைகளை திடப்படுத்துவேன். அடுத்ததாக தீர்க்க தரிசனக்கு வந்தது நிமித்தமா நான் கைகளை திடப்படுத்துவேன். ஏன் கைகளை திடப்படுத்துவேன்னா, நான் பலிபீடங்களை புதுப்பிக்கும்படியாக. I am going to renew the pulpit. I am going to renew my ministry for God. நான் சபையை புதுப்பிக்க வேண்டும். பழையனவைகள் எல்லாவற்றையும் களைய கர்த்தர் என்னை கொண்டு கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி அர்ப்பணிப்போமாக. கடைசியாக இருக்கிற ஒரு காரியத்தை நான் வாசித்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். The book of Job, chapter 29. Chapter 29, words 19 and 20. 19ஆம் வசனம், 20வது வசனம். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்து என் கிளைகளின் மேல் பனி முழுவதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. My bow was renewed in my hands. What's the reason for the renewal of my hands? என்னுடைய கைகளில் இருந்த வில் புது பலன் அடைந்ததற்கு காரணம் என்ன? அந்த இடத்துல 19ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய்ப்பட்டது. Praise the Lord Jesus Christ. இப்பொழுது உங்கள் வேர் தண்ணீர்களின் ஓரமாய்ப்படுவதாக, தண்ணீர்களிலே ஓரமாய்ப்படுவதாக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த வசனங்களெல்லாம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இவைகளை கொண்டு எத்தனை ஆண்டாண்டுகளாய் பிரசங்கித்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இந்த சூழ்நிலைமைகளுக்கு ஏற்றாற் போல, சமயத்துக்கு ஏற்றாற் போல இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். He is reminding it back to you. Reminding it. இப்ப ரிமைண்ட் ஆகுது. இப்ப உங்க வேர் இந்த தண்ணீர்ல படுது. பட்ட உடனே உங்க கைகள் திடப்படுவதாக. தேவ பிரசன்னத்தோடு கூட உங்க வேர் கனெக்ட் ஆகுது. தேவ வார்த்தையோடு கூட அந்த வேர்
கனெக்ட் ஆகுது. உங்களுடைய வேறு உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த ஆவி, இருதயத்தில் இருக்கிற அந்த தேவ அன்பு, அதுதான் வேர். அது மறைவில் இருக்கிறது. வேர் எப்பயுமே பூமிக்குள்ளதான் இருக்கும். அது மறைவா உள்ள இருக்குது. அந்த உள்ள இருக்கிற அந்த வேறு இந்த வசனத்தோடு தொடர்பு கொள்ளுது. இப்ப வசனத்தோடு தொடர்பு கொண்ட உடனே வெளியில இருக்கிற எல்லா விதமான கிளைகளிலேயும் ஒரு பச்சை திரும்ப துளிர்விட ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கு சங்கீதம் 1:3 நாம் வாசிக்கிறோமே, அவர் தண்ணீர்கள் என்று அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல, இலை உதிராதிருக்கிற மரம். இப்போ வேர் தண்ணீர்ல பட்டுச்சுதுன்னா you will get back your strength. இதுவரைக்கும் சூழ்நிலைமைகள் நிமித்தமாக, கால சீதோஷ நிமித்தமாக உங்க வேர் தண்ணீரோடு கனெக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். அதனால உங்க கை சோர்ந்துக்கலாம். கை என்று சொன்னா உங்களுடைய பிரயாசத்தை குறிக்கிறது, உங்களுடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறது. கைகள் என்று சொன்னா உங்களுடைய மிகுதியான பிரயாசம், வேலை, அவைகளை குறிக்கிறது, தியாகத்தை குறிக்கிறது. அதை தளர விட்டுடாதீங்க, அதை தளர விட்டுடாதீங்க. இப்பொழுது அவைகளை கர்த்தர் திரும்ப துளிர்விடும்படியாக, கர்த்தர் திரும்ப உங்கள் கைகளை திடப்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார். தளர விட்டுடாதீங்க. சில நேரம் இது ஒரு 2 months ஒரு ரெஸ்ட் பீரியட் நினைச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். அல்லது சில நேரம் ஊழியத்தை குறித்து தானே எந்த ஒரு காரியமும் தென்படாததினாலே ஒரு இருள் சூழ்ந்ததை போல நிலைமையில நீங்கள் அமர்ந்திருக்கலாம், தொய்வடைந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியான அந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். இப்போ உங்க வேர் இந்த தண்ணீர்ல படுது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27:6 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். Praise the Lord, hallelujah. உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அந்த காலம் இதோ, இந்த லாக்டவுன் முடிந்ததும் அந்த காலம் அதுவா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பாரமும் வாஞ்சையும் விசுவாசமாய் இருக்கிறது. என்னோடு கூட அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் இப்பொழுது உங்களுடைய வேர் தண்ணீரிலே படுகிறத உங்களால உணர முடியுதா? தேவ பிரசன்னம் உங்க அறையை நிரப்புகிறத உணர முடியுதா? நீங்க எந்த சூழ்நிலையில, எந்த இடத்திலே, எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு தண்ணீர் உங்க வேரை வந்து தொடுகிறது. The water is coming and touching your roots now, right now. இப்பொழுது அந்த வேரை தண்ணீர் தொடுகிறது. Praise the Lord, hallelujah. அந்த வேர்ல உயிர் இருந்துச்சுன்னா போதுங்க. வேதாகமத்தில் உலர்ந்து போன வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டு போன வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, காய்ந்து போன வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஜீவனுள்ள வேர், அந்த வேரை, நீதிமானுடைய வேரை அவர் கனி கொடுக்க வைக்க உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இப்போ உங்க வேர் தண்ணியில தேவ பிரசனத்துல தேவ அன்பை இன்னும் ஒரு விச தொட்டிச்சதுன்னா, அல்லது அந்த ஆதி நிலை நீங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த அந்த ஆரம்ப நிலையை நினைப்பூட்டி இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வேரின் மூலமாக ஒரு சாரை உள்ளே அனுப்புவாரானால் உங்க தளர்ந்து போன உங்க பிரயாசத்தை, தளர்ந்து போன உங்களுடைய அர்ப்பணிப்பை, தியாகத்தை, அபிஷேகத்தை, அழைப்ப கர்த்தர் திரும்ப பலனுள்ளதாய், உங்கள் அம்பையும் உங்கள் வில்லையும் பலனுள்ளதாய் உங்கள் கரங்களிலே கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Can you realize the presence of God? தேவ பிரசன்னத்தை உங்களால உணர முடியுதா? உங்கள் கண்களிலே கண்ணீர் வடியுமே ஆனால், இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாரே ஆனால், நிச்சயமா சொல்றேன், உங்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினாலே சஞ்சலைப்பட்டு வியாகுலப்பட்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கும் உங்கள் சபையிலே உண்டு, உங்கள் சபையிலே உண்டு, உங்கள் ஜனங்களிலே உண்டு, உங்கள் சபையின் மனுஷராய் இருக்கிறவர்களிலே உண்டு. அவர்களை கர்த்தர் திரும்ப கூட்டி சேர்க்க விரும்புகிறார். உங்களை கொண்டுதான் கூட்டி சேர்க்க விரும்புகிறார். உங்கள் கைகளை தளர விட்டுடாதீங்க. Please, my dear servant of God, அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, உங்கள் கைகளை தளர விட்டுடாதீங்க. இல்ல பாஸ்டர், இனிமே முடியாது பாஸ்டர், அப்படியே குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன்,
கஷ்டப்பட்டு ஓடி இங்கு அங்குமாய் ஆத்துமாக்களை அலைந்து திரிந்து கண்ணீரோடு செபித்து நான் பிரயாசம் எடுத்து அவைகளை கூட்டி சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருப்பீங்களா? ஒரு பக்தன் இப்படியா சொன்னாரு, உங்களுடைய நாட்களை எதை அறுத்தங்கிறத வச்சு கணக்கிடாதீங்க, எதை விதைத்திருக்கிற என்பதை வச்சு கணக்கிடுங்க. நீங்க கண்ணீரோடு விதைத்திருக்கிறீங்க. எவ்வளவு அறுத்திருக்கிறேங்கிறத விட எவ்வளவு விதைத்திருக்கிறேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய விதைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அறுவடையை நீங்க காண்பீங்க. அறுவடையை காண்பீங்க. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக அதை காண்பிப்பார். அரிக்கட்டுகளால் நீங்கள் கட்டப்பட்டு அதை உங்கள் தலைகளிலே சுமந்து கொண்டு உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்ப கர்த்தர் உண்மை உள்ள தேவனாய் வெளிப்படுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தான் பாஸ்டர், உங்களுக்கு தான் சிஸ்டர், உங்களுக்கு தான். இதோ உங்களுக்கு நேராக தான் கடந்து வருது. சோர்ந்து போயிருந்தீங்கல்ல, கைகளை தளர விட்டுட்டீங்கல்ல, இப்ப இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை பலப்படுத்துறாரு. உங்க கைகளை பலப்படுத்துங்க. உங்க கைகளை சோர்வடைய விட்டுடாதீங்க. என்ன நடந்தாலும் நடக்கட்டும். இப்போ உங்க வேர் இந்த தேவ பிரசன்னத்தோடு கனெக்ட் ஆகட்டும். உங்க வேர் இந்த தேவ அன்பில கனெக்ட் ஆகட்டும். ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் நம்புவேன். ஆண்டவரே, என்ன வந்தாலும், வாழ்வோ தாழ்வோ, சுகமோ துக்கமோ, எது வந்தாலும் ஒரு மனைவியை கைப்பிடிக்கிற கணவன் கொடுக்கிற வாக்குறுதியைப் போல நான் ஒரு நாள் உமக்காக நிச்சயிக்கப்பட்டவளாய் உமக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். இந்த கலப்பையில கை வைச்சேன். இன்னைக்கு இந்த கொரோனா என் அபிஷேகத்தை இழக்க பண்ணிடாது. இந்த கொரோனா என் ஊழியத்தை பாதிப்புக்குள்ள கொண்டு வந்துடாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக, செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக, 3:18 மூலமாக வாக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை வாக்குரைத்தவர் நீ நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்பதை நான் பரிபூரணமா விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, பரிபூரணமா விசுவாசிக்கிறேன். என் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரர்களை நீ நேசிக்கிறீரப்பா. உம்முடைய ஊழியக்காரர்களை கண்டு பரிதாபப்படுகிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த இழப்புகளுக்கு ஏற்ற காம்பன்சேஷனோ, இந்த இழப்புகளுக்கு ஏற்ற நிவாரண தொகைகள், எங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் ஏற்பட்டிருக்கிற இழப்புகளுக்கு நிவாரணம் இன்னும் எங்க பரலோகத்திலிருந்து வரலப்பா. நாங்க இதை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. சபை திறக்கப்படுவதாக, சபையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. அது திறக்கிற பட்சத்தில் இந்த வாக்கு தத்தம் அப்படியே எங்க வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் ஏகமா எங்கள் சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க நீ கிரியை செய்ய போகிறதுக்காய் நன்றி. இதோ எங்கள் கைகளை நாங்கள் திடப்படுத்துகிறோம். தளர்ந்து போன எங்கள் கைகளை நாங்கள் இப்பொழுது திடப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தளர்ந்து போன எங்கள் கைகளை நாங்கள் திடப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாங்கி நிற்கிற மனிதர்களை நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் பதிவு இருக்கிறவர்களை நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆவியானவரே, ஆசிரியாவை வார்த்தையின் தீர்க்க தரிசனங்களை கொண்டு ஆண்டவரே பலிபீடங்களை புதுப்பிக்க செய்ய போகிறதுக்காய் எங்கள் கைகளை நாங்கள் திடப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் வேர் தேவ பிரசன்னத்தோடு தொடர்புடையதாகவே இருக்கிறபடினாலே நாங்கள் எங்கள் கைகளை திடப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வேர் தேவ பிரசன்னத்தில் தொடர்புடையதாக இருக்கிறது. இப்பொழுது தொடர்பு கொள்ளுகிறது ஆண்டவரே, தொடர்பு கொள்ளுகிறது ஆண்டவரே. இதோ அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு ஊழியக்காரரை இப்பொழுது தொடுவதாக ஆண்டவரே. உம்முடைய மகிமை தொடுவதாக, உம்முடைய வல்லமை தொடுவதாக. சோர்ந்து போன ஊழியர்களை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறதுக்காக நன்றி. அவருடைய ஊழியங்கள் புதுப்பிக்கப்படுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ரைட் நவ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும், பெற்றுக்கொள்ளும், பெற்றுக்கொள்ளும்,
பெற்றுக்கொள்ளும். அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் நல்ல விடுதலையா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. உங்கள் தரிசனத்தை பாருங்க. நீங்க பெற்ற தரிசனத்தை இப்ப திரும்ப பாருங்க. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை புதுப்பிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காய் பதிவிருக்கிற ஜனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை தாங்குகிற ஜனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இதோ உங்களுடைய வேர் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தோடு கூட அந்த தண்ணீரோடு கூட தொடர்புடையதாகவே இருப்பதாக, தொடர்புடையதாகவே இருப்பதாக. அது தன் காலத்திலே இலை உதிராத மரங்களைப் போல இருக்கும் என்று சொன்ன வசனத்தை போல இந்த காலத்திலே இலை உதிராத கனித்தருகிற விருட்சமாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துகிறதை நான் பார்க்கிற ஆவிக்குரிய கண்களிலே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை எந்தெந்த இடங்களுக்கு கடந்து போகிறதோ கேதுரு மரங்களை முறிப்பதாக, வனாந்திரங்களை அதிர பண்ணுவதாக, பெண்மானை ஈனம் பண்ண செய்வதாக. இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? இது என்னுடைய வார்த்தை இல்லப்பா, இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை. அநேக ஊழியர்களை கர்த்தர் இடை கட்டி கட்டி எழுப்பினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கைகளை திடப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய அர்ப்பணிப்புகளை ஆண்டவரே இன்னும் ஓடப் போகிறதை, இன்னும் பிரயாசம் எடுக்க போகிறதை, இன்னும் அதிவேகப்படுத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. முந்தின சபையை காட்டிலும் பிந்தின ஆலயம், முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் பிந்தின ஆலயம் அதிக மகிமை உள்ளதாக இருந்தது என்று வாசிக்கிறோமே. இது இந்த கொரோனாவுக்கு அப்புறம், இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் சபைகள் எல்லாம் நிரம்பி வெளிய போகிறதுக்காக நன்றி. ஊழியர்கள் எல்லாம் எழுப்புதல் அடைய போகிறதுக்காக நன்றி. சபைகள் எல்லாம் எழுப்புதல் அடைய போகிறதுக்காக நன்றி. ஜனங்கள் திரள் கூட்டமாய் சபைகளை நிரப்ப போகிறதுக்காக நன்றி. ஆங்காங்கு ஜப குழுக்கள், ஜப வீரர்களால், ஊழியம் செய்கிறவர்களால் கர்த்தர் நிரப்ப போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சமாதானத்தினாலே நிரப்புவீராக. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்தட்டும். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எனக்காக ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் பாஸ்டர் வின்சென்ட் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை பெற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.